ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து 2 நாள் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் வீடியோ வந்து சிவப்பரிசிமா இடியாப்பம். இன்னுமே இந்த சிவப்பரிசிமா இடியாப்பம் சில பேருக்கு செய்ய தெரியா, வெள்ளரிசிமா இடியாப்பம் தான் செய்ய தெரியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் சிவப்பரிசிமா எடுத்துட்டேன், ஒரு பாத்திரத்தில் போட்டுனேன். இதுக்கு வந்து நல்லா கொதித்த தண்ணி வேணும். அப்படின்னா நல்லா கொதித்த தண்ணியில் தான் நான் வந்து உப்பையும் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு இது ஒரு கப்பால் எப்படி ஒரு கோப்பையில் எப்படி ஊற்றிக்கணும். அப்போ அந்த ஆவி போன பிறகு தான் நாங்கள் மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு இதை ஒரு கரண்டி வச்சு அப்படி நல்லா கலந்துட்டுக்கோங்க. இல்லாட்டி ஒரு பச்சை உள்ளார நான் எப்போதுமே இந்த மாக்கிண்டு வந்து இந்த அப்பசட்டி அந்த கரண்டியால் தான். இப்போ கலந்துட்ட பிறகு அந்த மாடை கலர் மாறி வருது. நாங்கள் போட்டோன்னே வெள்ளை கலர் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து தண்ணி வந்து போதுமா இருந்துச்சு. இப்போ இதை வந்து நான் இடியாப்ப தட்டில் வந்து இடியோரில் போட்டு தான் புழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். எப்போதும் நான் இடியாப்பம் சுடுறது வந்து இந்த இடியாப்ப தட்டு தான் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் மாவை வந்து எடுத்த போகிறோம். நாங்கள் இந்த இடியோரில் போட்ட டைமுக்கு நல்லா முக்கால் பாதி மாதிரி தான் போட்டுக்கணும். ஃபுல்லாக போட்டுக்க வேணாம். போட்ட பிறகு உங்களுக்கு இடியாப்பம் மரசலே விளங்குது எப்படி நல்லா லேசாகவே எப்படி உங்களுக்கு புழிஞ்சு எடுத்துட்டேன்னா டக்குன்னு ஒரு 2 சுற்றினாலே போதும். இப்போ மீதமுள்ள வந்து அந்த ரொட்டி மாதிரி ஒன்று இருக்கும் மாவில், அதையும் நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் இடியாப்பம் அவிக்கிற வந்து இட்லி சட்டி இல்லாட்டி ஸ்டீமர் எது வேணும்னாலும் அவிச்சு எடுத்துக்கலும். நான் வந்து இட்லி சட்டியில் நீங்கள் என்னப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே பெரிய இடியாப்ப தட்டொன்று வச்சு இப்படி அடுக்கிக்கோங்க. நல்லா இடைவெளி விடணும். அப்போ தான் அந்த ஆவியெல்லாம் பட்டு இடியாப்பம் வந்து நல்லா ஈவனாக வெந்து வரும். பச்சை எதுவும் இல்லாமைக்கு ஒரு 8 நிமிஷத்தில் மாதிரி உங்களோட இடியாப்பம் டக்குன்னு வெந்து வரும். இப்போ வெந்து வந்த பொருளோட கலரை பாருங்கள் எப்படின்ட்டு வேறு கலரில் தான் இருக்குது. எப்படி சிவப்பரிசிமா இடியாப்பம். முந்தைய காலங்கள் இந்த சிவப்பரிசிமா குரக்கமா இடியாப்பங்கள் இன்னொருத்தரெல்லாம் சாப்பிடலாம். அப்படின்னா நோயாளிகளுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாராலையும் சாப்பிடலாம். இப்போ நான் இடியாப்பத்தை இறக்கி காட்டேன் எப்படின்ட்டு. எப்படி தான் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ இதோட வந்து நான் அன்றைக்கி எடுத்தது வந்து தேங்காய் சாம்பல், அடுத்து மீன் கறியானம் இருந்துச்சு. இதோட சுட சுட தேங்காய் சாம்பல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் சாம்பலை கொச்சிக்க சுட்டு போட்டு மாசி போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். நான் வெள்ளை அரிசிமா இடியாப்பம் செய்கிற அதே போல் தான் இந்த சிவப்பரிசிமா இடியாப்பம் செய்தேன். இப்போ இதுக்குன்னு ஒரு வித்தியாசம் எதுவும் இல்லை. அதே போல் தான் நீங்கள் நல்லா தண்ணியை வந்து நல்லா சூடாகிக்கோங்க. சூட்ட போகிறோம் நீங்கள் கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறின போகிறோம் மாவை கிண்டி செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கனம் இல்லாமைக்கு உங்களுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். இடியாப்பம் காயாமைக்கு அடுத்த நாள் ஆகினாலும் உங்களுக்கு நைட் செஞ்சால் காயாது. இப்போ இன்னொரு நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சது வந்து இந்த சாண்ட்விச் பான் தான். அதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து சனிக்கிழமை என்று செஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து நாங்கள் சாண்ட்விச் பான் டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு நைட்டுக்கு சின்ன குட்டி பசி வரண்டாலும் இதை செஞ்சு எடுத்துக்கலாம். சின்ன பொண்ணுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுகளில் ஒரு துளி கூட மீயாது. இதுக்கு வந்து நான் வந்து முட்டை எடுத்துகிட்டேன். முட்டை ஒரு பிளேட்டில் போட்டு 2 இல்லைன்னா 3 முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்த பிறகு இதோட கொஞ்சம் சால்ட், பெப்பர், அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு இதோட கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துட்டுக்கோங்க. இந்த சாண்ட்விச் பான் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இப்போ நான் மில்கெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டுருந்தேன். இப்போ உங்களுக்கு மில்க் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் இல்லாட்டி காய்ச்சி ஆற வச்ச பால் எது வேணும்னாலும் எடுத்துக்கலும். நான் வந்து மில்க் பவுடர் கரைச்சி எடுத்து அதைத்தான் சேர்த்து நல்லா கலந்துட்டுருந்தேன். நல்லா கலந்துட்ட பிறகு இப்போ இதோட வந்து பிரெட் ஸ்லைஸை போட்டுக்கணும். போட்ட உடனே அதுலேருந்து திருப்பி போட்டு எடுத்துடணும். அதில் போட்டு வச்சிட வேணாம், இல்லைன்னா கரைஞ்சி வைத்திடும் எல்லாம். இப்போ இதிலேருந்து எடுத்த பிறகு இதை அப்படி எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ ஒரு ஃபேன் வந்து அடுப்பில் வச்சுங்க. அடுப்பில் வச்ச பிறகு பட்டர் போட்டுங்க. பட்டர் ஒரு டீஸ்பூன் மாதிரி போட்டுனா போதும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வரச்சில நாங்கள் பிரெட் ஸ்லைஸை ஒன்றுக்கு மேலே 3 பிரெட்டை இப்படி அடுக்கி வச்சுக்கணும். அடுக்கி வச்ச பிறகு 2 பக்கமும் எப்படி திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டப்போ நல்லா வெந்து வரணும். அந்த முட்டை கலவை எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ நீங்கள் இதுக்கு மீடியம் ஃப்ளேமை விட நல்லா கொஞ்சம் குறைவா வச்சுக்கோங்க. இப்போ இது இப்படி வந்து வரச்சில நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு முட்டை கரைச்சி வச்சுருந்து அதை இதுக்கு மேலால் ஊற்றிக்கலும், ஓரங்களுக்கு ஊற்றிக்கலும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மில்க்கும் ஊற்றிக்கலும் இந்த பிரெட்டுக்கு மேலே. அப்போ இந்த பிரெட் வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா டேஸ்டாகி வரும். இப்போ இது வெந்துட்டுது. இப்போ இதை வந்து இறக்கி எடுத்துன்னு இறக்கின பிறகு ஆறின பிறகு கட் பண்ணதை விட உங்களுக்கு சுட சுடவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூட்டோட கட் பண்ணி எடுத்துட்டா தான் உங்களுக்கு அந்த உள்ள முட்டைகள் எல்லாம் பிரியாமைக்கு அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஃபுல்லாகவே சாப்பிடுவோம் மேலும். நான் வந்து இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு போடுறதுக்காக தான் இது செஞ்சேன். அன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவருக்கு இது சின்னதாக தான் கட் பண்ணி போட்டுட்டேன். ஏண்டா ஃபுல்லாக போட்டுனா பிள்ளை கஷ்டம்ட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டுட்டேன். இதோட வந்து அன்றைக்கி மாம்பழம் கொஞ்சம் வச்சு அதையும் கட் பண்ணி வச்சுருந்தேன்.
இப்படி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணினா பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. அந்த கையில் பிடிச்சி எடுத்தாலே ஒரு க்யூட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நாங்களும் ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டோம். மண்டே பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு இப்படி தான் போணுச்சுது. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இதே போல் உங்களோட பிரெட் ஸ்லைஸ் இருந்தால் சாண்ட்விச் இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ காலை வேலையில் முடிஞ்சு கொஞ்சம் சீரகம் சோம்பு அந்த வேலை கொஞ்சம் மிச்சம் அரைச்சணும் அப்படின்னு அதை கொஞ்சம் கழுவி காய வச்சுட்டேன். அசரு போல் தான் இதை வந்து கொஞ்சம் வறுத்தெடுத்துட்டேன். இப்போ இது வறுத்து பவுடர் பண்ணி வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. மனம் அதோட வந்து கொஞ்சம் பழுதடையாமல் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கு முதல்ல வந்து இப்படியும் அந்த சீரக பவுடர் அதுகள் முடிஞ்சிடும். உங்களுக்கு சீரகத்துண்டு கொத்தமல்லி அப்படிகள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் வறுத்து வச்சு பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு வச்சு பாவிக்கலாம். எனக்கு எப்போதுமே இந்த சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாம் எப்போதுமே நான் கழுவி வறுத்து அப்படி தான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நீங்களும் இது போல் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களுக்கும் நல்லா இருக்கும். இப்போ சீரகத்தில் வந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன் துண்டு. ஏன்னா கறிகளுக்கு தாளிக்கிறதுக்கு அரைச்சியத்துக்கு அப்படிகளுக்கு தேவைப்படும் தேங்காய் அரைச்சி போடுறதுகளுக்கு. இப்போ மீதமுள்ளத்தை நான் வந்து இது ஆறின அப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இது குறைஞ்ச அளவு செய்கிறதால எனக்கு மிக்சியிலே போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வைங்க. முக்கியமாக இந்த சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதுகளெல்லாம் நீங்களும் வீட்டுகளே செஞ்சு வறுத்தடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஹெல்த்தியாக நீங்களும் சாப்பிடணும்னா நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களோட வீடியோ மணக்கக்கூடிய கறிகளை நீங்களும் இதை போட்டு செஞ்சு எடுத்துடணும். இதோடு இந்த வீடியோ முடிய போகுது. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.